ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் தாங்க. என்னடா மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? மட்டனில் நான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்குறாங்க. அதோடு இன்றைக்கி எங்கள் ஊரில் தென்கரையில் மஞ்சு விரட்டு அங்கெல்லாம் இன்றைக்கி அப்படியே முழு ஆடே உரித்து அங்கே விருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால் நம்ம வாங்கி சும்மா இருக்குமா, நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும்ல, ஆசையாக இருக்கும். அதனால் என் மாமா தொடைக்கறி வாங்கி அந்த கொடுத்துருந்தாங்க. 2 கிலோவுக்கு இருக்கும். கொழுப்பு எலும்பு எல்லாம் சேர்த்து அதை அப்படியே வெட்டி இருக்கிறதுனால குட்டி பீஸை நல்லா அலசி அள்ளிட்டு மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு அப்படியே வேக வச்சு மொத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாதியில் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நான் பிரியாணி பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணி பாதியை வந்து கெட்டியாக குழம்பு வைக்க போகிறேன், திறக்குன மாதிரி. இங்கே பாருங்கள், பாதிக்கு பாதி வந்து எலும்பே இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த எலும்போடு இருக்க கறியில் இருக்க டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா இது ஒரே கறிங்கிறதுனால. ஊர்லலாம் இன்றைக்கி தலைக்கறி வெந்துக்கிட்டு இருக்கான். மற்ற கறி வந்து சமைச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. தலைக்கறி மட்டும் இப்போ ஈவினிங் போல் சாப்பிட்றதுக்காக, நைட்டு சாப்பிட்றதுக்காக அது லேட்டாக தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வெந்துக்கிட்டு இருக்குன்னு இப்போ தான் ஃபோன் அடிக்கிற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கறி எப்படி ஒரே கறியாக இருக்கும், செமையாக இருக்குல்ல. நல்ல வெள்ளாட்டங்கறி வாங்கிட்டு வந்தது, ஊர் கறியை. நல்ல பெரிய எலும்பு. நான் இப்போ பிரியாணி சமைக்க போகிறேன். பாய்.